சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி என்று ஆணுக்கு நிகராக பெண் போற்றப்பட்டிருக்கின்ற வகையிலே செவிலித்தாய் இப்படி பல பரிமாணங்களிலும் பெண்களின் முக்கியத்துவம் சங்க இலக்கியங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றது. சங்க இலக்கியங்களில் பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி இப்போது விளக்கி கூற வருகிறார் தோழி கோகிலவாணி அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அனைவருக்கும் வணக்கம். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தன்மேல் வைத்திருக்கும் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. வாழ்வில் எத்தனை துன்பங்கள் தடைகள் நேர்ந்தாலும் அத்தனையும் அவன் எளிதாக கடக்க உதவும் ஒரு தோணி போன்றது. ஒரு மனிதனிடம் கல்வி, செல்வம், திறமை இவை எவை இல்லாமல் இருந்து தன்னம்பிக்கை என்னும் ஒரு ஒற்றை கருவி மட்டும் அவனிடம் இருந்தால் அவன் இழந்த அத்தனை செல்வம், கல்வி அனைத்தையும் எளிதில் பெற்றுவிட முடியும். ஆனால் அது போலவே வாழ்க்கையில் முற்பாதையில் தொடர் தோல்விகளை சந்தித்து பிற்பாதையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஒளிர்ந்திருக்கும் பல மனிதர்களினுடைய வெற்றிக்கு காரணம் அவர்கள் தம்மேல் கொண்டிருந்த தன்னம்பிக்கை. ஆனால் எப்பொழுதும் இத்தகைய தன்னம்பிக்கை நம்மிடம் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. சில நேரம் தன்னம்பிக்கை குறைந்து நம்மளுடைய உடலும் மனமும் சோர்ந்து இருக்கும். அத்தகைய நேரத்தில் நமக்கு ஊக்கம் கொடுத்து நம்மை ஊக்குவிக்கும் ஒரு கருவிதான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க நமக்கு உதவுவது நம்மளுடைய தோழர்கள். தோழர்கள் என்று வரும்போது அதில் முதல் இடம் எப்பொழுதும் நமது நூலுக்குத்தான். அத்தகைய நூல்கள் தரும் தன்னம்பிக்கை, அத்தகைய நூல்கள் வாசிக்கும் பழக்கம் இருக்கும் மனிதர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டு வாழ்வார்கள் என்பதில் எவ்வித அது மிக இல்லை என்று கூறலாம். இன்றைய என்னுடைய தலைப்பு சங்க இலக்கியங்களில் பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள். சங்க இலக்கியம் என்பது சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட நூல்கள். அத்தகைய நூல்களில் இன்று நம்மிடம் இருப்பது 18 நூல்கள் மாத்திரமே. அவற்றை நாம் 11 மேற்கணக்கு என்றும் 10 பாட்டு 8 தொகை என்று அழைக்கப்படுகிறோம். அவற்றை பிரித்து 10 பாட்டு 8 தொகை என்று வைத்திருக்கிறோம். இந்த சங்க இலக்கியங்களில் இருந்துதான் பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறை, எளிய மக்களிலிருந்து மாவேந்தர் வரைக்கும் எப்படி ஒரு வாழ்வியல் அமைந்தது என்பதை நாம் அதிலிருந்துதான் பல செய்திகள் மூலம் இன்று வரை நாம் அறிந்து கொண்டிருந்திருக்கிறோம். இத்தகைய செய்திகள் மட்டுமல்ல, அத்தகைய நூல்களிலும் அறச்சிந்தனைகளும் பல்வேறு அற கருத்துகளும் அங்கங்கே விரவி இருப்பதை நாம் காண இயலும். இன்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த தன்னம்பிக்கை சிந்தனைகள் இதுபோல எல்லா 18 நூல்களிலும் கலந்திருந்தாலும் கூட இன்றைய நேரமின்மையின் உரையின் நேரம் கருதி நான் ஒரே ஒரு நூலை மட்டும் எடுத்து வந்திருக்கிறேன். அதுதான் புறநானூறு. புறநானூறு என்பது 8 தொகையில் உள்ள ஒரு நூல். இதில் இருக்கும் 400 பாடல்களில் இன்று நான் உங்களுடன் பகிர எண்ணுவது வெறும் 3 பாடல்கள் தான். முதல் பாடல் ஒரு ஆண் அவனுடைய மன்னனை பற்றி பாடிய பாடல். அதாவது மன்னன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் என்றால், கல்லு அருந்தும் பழக்கம் நம்மிடம் உண்டு. ஒரு குடுவையில கல்லு இருந்தா மேல இருக்க தெளிர்ந்த அந்த நீரை மட்டும் பருகிட்டு அது கொஞ்சம் சுவை கம்மியா இருக்குமா, கீழே அடியில கலங்கிய சுவை மிகுந்தத தனது படை வீரர்களுக்கு கொடுப்பானாம். அதுபோல அந்த மன்னன் எதிரணி கோட்டையை முற்றுகையிட்டு நிற்கும் பொழுது முதலில் நீ போ என்று கூறாமல் தானே முன்னேறி சென்று அந்த கோட்டையை பிடித்து தன் பின்னே படை வீரர்களை வரவைப்பானாம். இது மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையான செயல் அல்லவா? இந்த மன்னனுடைய இந்த செயலை நாம் நம்மளுடைய இன்றைய பெண்களினுடைய வாழ்வியல் முறையில் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். பெற்றோருக்கு ஒரு இடையூறோ என்றாலோ, கணவருக்கு ஒரு இடையூறு என்றாலோ, ஏதேனும் யாரிடமா இருந்தாவது உதவி வருமா என்று அதுவரைக்கும் பொறுத்திராமல் தானே முன்னெடுத்து அந்த இடையூறை நீக்க தன்னம்பிக்கை மிக்க பெண்கள் உதவுவார்கள். பெற்றோரை பார்த்தோ, கணவரை பார்த்தோ, பார்த்துக்கலாம் வாங்க
என்ற ஒரு வார்த்தை ஒரு பெண்ணிடமிருந்து வந்துவிட்டால் அந்த பெண்ணை சூழ்ந்திருக்கும் அத்தனை உறவுகளும் அவளுடைய ஒற்றை சொல்லின் பின்னால் நிற்கும். அப்போ அந்த பெண் தன்னம்பிக்கை மிக்கவளாக எப்பொழுதும் இருப்பாள். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்னன்னா, ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆண் பாடுறாரு. அதாவது ஒரு அம்மாட்ட போயிட்டு அந்த பகை வீரன் ஒரு தம்பி கேட்கிறான், உன் பையன் எங்க அப்படின்னு. அதாவது அவனை கொல்ற மாதிரி, உன் பையன் எங்கடா, எங்கம்மா அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா அவ்வளவு வீர தீரம் மிக்க பெண், நமது பண்டைய பெண், எனக்கு என்ன தெரியும் அவன் எங்க இருக்கான்ட்டு. புலி கிடந்து உறங்கிய பெண் வெளியே சென்ற இருண்ட குகை, இதோ என் வயிறு, அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. உள்ள இருக்க புலி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா, சென்று போர்க்களத்தில் பார் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு. அப்போ அந்த பெண்ணுக்கு அவன் பையன் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு விஷயம், இன்னொன்னு தன் வளர்ப்பின் மேல் இருக்கிற தன்னம்பிக்கை. என் பையன் வேற எங்கேயும் ஓட மாட்டான், போர்க்களத்துல இருப்பான், அங்க போய் அவனை சந்திச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அந்த தன்னம்பிக்கை மிக்க சொற்களை புறநானூற்றுல பெண்கள் பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஔவை பாட்டியோடைய ஒரு பாட்டு. ஔவை பாட்டியை பத்தி நம்மளுக்கு நிறையவே தெரியும். இது சங்க இலக்கிய ஔவை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரசவைக்கு சென்று நான் அந்த மாதிரி பாட்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அந்த வாயில் காவலன் தவறா இல்ல அரச காவலனுடைய தவறான்னு தெரியல, கோவலன் தவறான்னு தெரியல, கொஞ்ச நேரம் காலதாமதம் ஆயிருக்கு. நம்மளை இழிவுபடுத்துறானோ அப்படின்ட்டு கோபம் அந்த வாயில் காப்போனிடம், உன் மன்னனுக்கு அவனுடைய தரமும் தெரியல, என்னுடைய தரமும் தெரியல, புகழும் அறிவும் உடையார் பசியால் இறந்தார் என்று கூறும் அளவுக்கு இந்த உலகம் ஒன்றும் இன்னும் வறுமைக்கு ஆளாகல. நல்ல வேலை தெரிஞ்ச தச்சர்கள் காட்டுக்கு போனா ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமையா போகும். என்னை போன்ற புலவர்களுக்கு எத்திசை சென்றாலும் அத்திசையில் பரிசில் கிட்டும், இதை போய் உன் வேந்தனிடம் சொல் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி விட்டார்களாம். அப்போ ஒரு எளிய ஒரு பாட்டி, உடல் வலிமை கிடையாது, போர் வலிமை ஒண்ணுமே இல்லை, வெறும் அறிவு திறமையை மட்டும் வச்சு அவள் மேல் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை என்னும் கருவியை வைத்து மாபெரும் வேந்தனை எதிர்த்து அவனுக்கு அவன் தரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்னா அவங்க எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருந்திருப்பாங்க. இப்படி சங்க இலக்கியத்துல மட்டும்தான் பெண்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களா இருக்கிறார்கள் கிடையாது. இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. இன்றைய காலகட்டத்துல தனது காதல், கல்வி, வேலை என எதுக்காகவாவது பெண்கள் தனது வீடு, நாடு, தனதுடைய வசதி அத்தனையும் விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று, வெளியூர்களுக்கு சென்று தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என்றால் அது மிகையாகாது. இங்கனம் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் பெண் சிற்பிகள் வழிதரும் ஒளியின் ஒவ்வொரு அடியினை, பெண் சிற்பிகளாக வழிதரும் ஒளியின் ஒவ்வொரு அடியினையும் பொறுத்து கொண்டு கவின்மிகு சிலைகளாக மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வரும் பெண்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்து, செவிமடித்த உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. சங்க காலத்திலிருந்து இன்று வரை பெண்களுக்கான அந்த தன்னம்பிக்கை சிந்தனை பற்றி மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள் தோழி கோகிலவாணி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக புறநானூற்றிலிருந்தே அதிக மேற்கோள்களையும் காட்டியிருக்கிறார்கள். காவற்பெண்டு அவர்கள் எழுதிய புலி தங்கிய குகை ஒரு மகனுக்கு ஒரு தாய் ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த வீரத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் மிக அழகாக காட்டுகிறது. அந்த தாயின் தன்னம்பிக்கை, அந்த குடும்பம், அதையும் தாண்டி நாட்டிற்காகவும் என்று சமூகத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் பெண்களின் அந்த தன்னம்பிக்கை சிந்தனை எத்தனை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நாம் காண முடிகிறது. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று ஔவை பாடிய பாடலை அழகாக மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அறிஞர்களிடம்தான் நான் என் பரிசுகளை நாடுகிறேனே தவிர யாரிடமும் நான் கையேந்துவதில்லை என்ற ஔவையின் தன்னம்பிக்கை அந்த பாடலிலே விழுகிறது. நன்றி தோழி.